Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. இதுல வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டெல்லியில பாத்தீங்கன்னா பயங்கர குளிர் போயிட்டே இருக்கு. இந்த ஜனவரிலாம் ரொம்ப இந்த எண்டு வரைக்கும் இன்னும் நல்லாவே ஆகும். அதுக்கப்புறம் படிப்படியா அப்படியே குறைஞ்சு மார்ச் வரையில அப்படியே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். சோ அந்த மாதிரி குளிர் அந்த 6 months வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மார்ச் வரைக்கும் அந்த குளிர் அப்படியே இருக்கும். இந்த டிசம்பர் ஜனவரி வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரிதான் 10 டிகிரி செல்சியஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்போ. சோ இப்போ வந்து வின்டர் ஹாலிடே விட்டுட்டு இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தம்பி அனுப்பலான்னு பார்த்தேன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலே சரியான மழை ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அனுப்பல. ஆமா, அதனால வீட்டுலதான் இன்னைக்கு வந்து இருந்தான். நாளைக்கு அனுப்பணும். பாக்கலாம் கிளைமேட். ஏன்னா பிள்ளைங்களை இப்ப அனுப்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறதா பெஸ்டாவும் தெரியுதா. மழை வேற, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இன்னைக்கு வந்து லீவை வந்து போட்டு விட்டாச்சு. நாளைக்கு வந்து கண்டிப்பா எப்படியாவது அனுப்பிச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி 15 days வந்து ஆனா ஹாலிடேஸ்க்கான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கும் கொஞ்சம் அவனே போகணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு இருக்கு அவனுக்கு. அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போவான். சோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 டிகிரி செல்சியஸ்ல போயிட்டு இருக்கு. செம்ம குளிர் தான். நம்ம உள்ள வந்து ஹீட்டர் போட்டிருக்கனால சொட்டு போட்டா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு இரிட்டேஷன் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து போடாம இருக்கேன். இல்லைன்னா ஃபுல்லா போட்டுட்டு தான் இருக்கணும். சாக்ஸ்ல இருந்து எல்லாமே. மெயினா சாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கால் வந்து அப்படியே கால்ல தான் குளிர் வந்து ஏறும். ஸோ அதனால சாக்ஸ் வந்து சேஃப்டியா வந்து போட்டுக்கிறது. தலையில குல்லா போட்டுப்பாங்க எல்லாருமே, அதுவும் நான் போடுறது கிடையாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட்டப் அந்த பாடி கண்டிஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அதை பொறுத்து. ஸோ அதான் சரி. இந்த குளிர் எல்லாம் எப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் பயங்கர வெயிலாவும் இருக்கும், அப்புறம் 6 மாசம் பயங்கர குளிரா இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே அதிகமா தான். குளிரும் சரி வெயிலும் சரி டெல்லியில வந்து ரொம்ப அதிகம் தான். ஆனா இந்த குளிர் வந்து முடிய போற நேரம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போற நேரம் அந்த மிடிலான டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளைமேட்டு. ஸோ இதுதான் டெல்லியோட கிளைமேட்டு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தமிழ் கடை எங்க சிஸ்டர் இருக்கு அப்படின்னு. முனிர்கான்ற இடத்துலதான் வந்து இருக்குது. நாங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துலயே போயிடலாம். அங்கதான் வந்து தமிழ் கடை வந்து இருக்கு. ராமா ஸ்டோர் அந்த மாதிரி வந்து இருக்குதாங்க. அங்க வந்து வாங்கிக்கலாம். திருப்பதி ஸ்டோர், ராமா ஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்கும். பக்கத்துலயே தான் இருக்கும். ஆனா தமிழ் சாமான் எல்லாமே இருக்குங்க. சோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிக ரேட் உள்ள மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க இருந்து கொண்டுட்டு வந்து இது பண்ற மாதிரி இருக்கும்ல சில பொருட்கள், அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேட் அதிகமா இருக்கும். அந்த ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கீரை வகைகள், இந்த முருங்கைக்கீரை எல்லாம் இங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம ஆட்கள் தானே சாப்பிடுவோம். அதெல்லாமே வாழைத்தண்டு இதெல்லாம் கூட வித்துட்டு இருப்பாங்க. சோ அதான் சரி. கருப்பு கவுனி குடிச்சா, அந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி குடிச்சா லோ பிபி வந்து வருமானு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயம். உங்க பாடியில என்ன பிரச்சனை இதெல்லாம் தெரியாது இல்லையா. நீங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பிளாக் காஃபில வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். பிளாக் காஃபில வந்து நெய் இல்லைன்னா பட்டர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி கோகோனட் ஆயில் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி குடிக்கலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன பிளாக் காஃபி. ஆனா நார்மல் பிளைன் பிளாக் காஃபியும் குடிக்கலாம், சரிங்களா. எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் நீங்க வந்து நேச்சுரலா வீடியோ போடுறீங்க சிஸ்டர், வீடியோக்காக எதுவும் கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். எல்லாருமே நிறைய பேர் அந்த ரெட் கலர் சாரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏதோ அது வந்து சடனா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுதான். நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருமே. அதுக்கு நான் வந்து மிஸ் மேட்ச் பண்ணி கிரீன் கலர் பிளவுஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த பிளவுஸ் வந்து அது குட்டி குட்டி ஆரி ஒர்க், அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீட்டா ஒரு டக்குன்னு ஒரு சில டைம் வந்து அமையும் இல்லையா, அந்த மாதிரிதான் எனக்கு வந்து அமைஞ்சிச்சு. சூப்பரா வந்து போட்டு கலக்கியாச்சு. பொங்கலை வந்து தாறுமாறா இந்த 7 வருஷத்துல சூப்பரா வந்து டெல்லியில வந்து கொண்டாடியாச்சு. இப்ப நம்ம ஊருக்கு போகலையேன்ற வருத்தம் வந்து நமக்கு இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
6:30க்கு டின்னர் வந்து எடுத்துக்குவீங்களா சிஸ்டர்? மெயின்டைன் பண்ணும் போதும் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா 8 o'clock கூட மேக்சிமம் முடிச்சிடணும். அதுதான் எப்பவுமே நமக்கு வந்து நல்லதுங்க. அது வந்து நீங்க வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் அதெல்லாம் இல்ல, உங்களோட ஹெல்த்துக்கு அந்த 6:30 to 7:30 இல்லைன்னா அந்த 8 o'clockல முடிக்கிறத பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட உடம்புக்குமே. சோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெயிட் லாஸ்ல வந்துட்டு எனக்கு அதுவே பழகிடுச்சு. ஒரு 6:30 7:30க்குள்ளே நான் வந்து சாப்பிடுறது எனக்கு வந்து அது பழகியே போன மாதிரி ஆயிடுச்சு. சோ நீங்களுமே அதை வந்து பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் அது வந்து பழகிடும். சரிங்களா? அதான் இந்த வெயிட் மெயின்டைனிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பண்றாங்க கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் வெயிட் மெயின்டைனிங்ல நீங்க வாக்கிங் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ரொம்ப நல்லதுதான். பட் இங்க பயங்கர குளிருங்க. சோ மெயின்டைன்ல வந்து நான் இப்ப வந்து வாக்கிங் எல்லாமே போகவே கிடையாது. இது சாப்பாட்டுலயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலோரிஸை பேர்ன் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி கூட இருக்கு. அதான் எக்ஸசைஸ் பண்ணி பேர்ன் பண்ணலாம், இல்லைன்னா வாக்கிங் வந்து பண்ணலாம். உங்களோட டெசிஷன் தான் அது. சரிங்களா? பிரவுன் ரைஸ் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா கிடையாது. பிரவுன் ரைஸ் அதாவது இந்த மட்ட அரிசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த ஒயிட் ரைஸ் தவிர்த்துட்டு மத்த மில்லட் வகைகள் இந்த மாதிரி பிரவுன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லா கொஞ்சமா சாப்பிட்டாலும் அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதுதான் வந்து சொல்றேன், சாப்பிடலாம், வெயிட் எல்லாம் கெயின் ஆகாது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்தியானதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடறது எல்லாமே வெயிட் கெயின் ஆகுமா கெயின் ஆகுமான்னு யோசிக்கிறீங்க. ஹெல்தியானதா அளவா சாப்பிடுறோன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட தேவையில்லா கொழுப்புகளை குறைக்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து மெயின் ரீசனு. சரிங்களா? நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க ஹெல்தியா சாப்பிடுறோம் இப்ப வெயிட் கூடுமான்ற மாதிரியே நினைக்கிறீங்க. நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுத்து நம்மளோட கெட்ட கொழுப்புகளை அழிக்கிறோம். அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? ரைஸ் வந்து கட் பண்ணாதான் வெயிட் லாஸ் பண்ணவே முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா ரைஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடே பண்ணாது, நம்மள ஃபில் பண்ணவே கூடாது. கொஞ்சம் சாப்பிட்டா திருப்பி சாப்பிடணும் போலதான் இருக்கும், ஃபில்லிங் வந்து கொடுக்காது ரைஸ். சோ அதுதான். ஆனா அதுவே மில்லட் வகைகள் எடுத்துக்கும்போது இவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்ல ஃபில்லிங் இருக்கும். அதுதான் ஒரு மெயின் ரீசன். ரைஸ் வந்து நீங்க இப்ப இவ்வளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபில்லிங்கும் இருக்காது, அதுல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு நார்ச்சத்து அதாவது ஃபைபர் வந்து கிடையாது. சோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு பசியே இல்லாம இருக்கும் நல்லா. ஆனா இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க, ரொம்ப பசிக்கும். உங்களுக்கு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியா நீங்க தொடர்ந்து பண்ணவே உங்களை வந்து விடாது. ரொம்ப உங்களுக்கே இது வந்து விட்டுறணும்ன்ற மாதிரி தோணிரும். இரிட்டேட் இல்லாம ஹாப்பியா பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அததான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து ரைஸ் இட்லி சாப்பிட்டா வெயிட் வந்து போடுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ரைஸ் இட்லிக்கு பதிலா மில்லட் வகைகள்ல எல்லாம் இட்லி பண்ணி சாப்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்ப ரைஸ் இட்லி சாப்பிடுறீங்க, 2 இட்லி தான் நீங்க சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட். அப்ப அந்த 2 இட்லி உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்காது, கொஞ்ச நேரத்துல பசிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை வந்து நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. சோ அதனாலதான் சொல்றேன். ஆனா மில்லட் இட்லில நீங்க 2 இட்லி சாப்பிட்டாலும் அவ்வளவு உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க. இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு டே விளாக் வந்து பாக்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூலு, ஆனா வந்து காலையிலே பயங்கர மழை. ஸோ அதனால இன்னைக்கு தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அனுப்ப முடியலங்க, பயங்கர மழையா இருந்தது, குளூர் வேற, எதுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ண 58.80 வந்து இருக்குங்க. சூப்பர். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து ரெடி பண்ணேன். எல்லாருக்குமே அதுதான். ஏன்னா இந்த குளூர் மழை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துலாம் வந்து மீண்டு வரணும்னா இதெல்லாமே வந்து குடிக்கணும். ஸோ எல்லாருக்கும் வந்து சூப்பரா கொடுத்து நானும் வந்து குடிச்சேங்க. நல்லா வந்து தொண்டைக்கு வந்து இதமா இருக்கும் இந்த குளிருக்கு. அதுக்கப்புறம் ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையில் ஏதாவது லெமன் ரைஸ் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒலை தான் வச்சு விட்டுருந்தேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் பண்றது தான் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் இல்லையா, எனக்குமே உருளைக்கிழங்கு சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சிம்பிளா தாளிச்சு விடுறது தான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து கழுவிட்டு தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறது சின்ன சின்னதா. நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு பேன் என்ன சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கொடுங்க. அது கூட பூண்டு வந்து நல்லா நச்சு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டோட ஃபிளேவர் அப்படியே அந்த எண்ணெயில பொரியும் போதே நல்ல வாசனை இருக்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு அதை வந்து ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டுல அரைச்ச காரத்தூள் அந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுருக்கலாம். இது கூட தேவையான உப்பும் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே தான் வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சோறு வந்து வடிச்சேங்க எப்பவும் போல. இந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போதே லெமன் ரைஸ் பண்ணும்போது மட்டும் என்னை வந்து கவுத்து விடுற மாதிரி இருக்கும், லைட்டா குழஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ வடிச்சு விட்டுட்டு எப்படியோ. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு சாப்பிடணும் போல ரொம்ப நாள் ஆசைங்க, ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சுமே. அதனால அரிசி மாவு எடுத்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இங்க பாருங்களேன் அழகா வந்து சூப்பரா துணியெல்லாம் போடலை, நான் துணி போட்டும் வைக்கலாம், நான் வந்து இப்படி நார்மலா தாங்க வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி இந்த சைடு வந்து லெமன் ரைஸ் தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ வந்து டக்குன்னு முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ணியாச்சு உருளைக்கிழங்குலாம் வச்சு ஹஸ்பண்ட்க்கு. எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும். லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ தான். அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து புட்டு சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே உதிரி உதிரியா, செம்ம இல்லையா? இதை வந்து ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். பாருங்க லைட்டாக தான் அந்த பிளேட்ல வந்து ஒட்டியிருக்கு, அந்த அளவுக்குலாம் ஒட்டலை. நான் வந்து துணி யூஸ் பண்ணாமலே பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லு சில்லா எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு துருவுறதுக்காக குறப்பா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இது ஷார்ட்கட் டைம் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டுல வந்து அந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம். இனிப்பு வந்து வேணான்றவங்க, இல்லாட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நாட்டு சக்கரை தான் இன்னைக்கு வந்து சேர்க்கிறேன் நான். வெயிட் லாஸ்ல இருக்கவங்களாம் புட்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேப்ப மாவுல வந்து பண்ணிட்டு தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், எந்த சர்க்கரையும் சேர்க்காம. சரிங்களா? புட்டு வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து அரிசி மாவுல இன்னைக்கு வந்து நார்மல் நம்ம மெயின்டைன் தானே அப்படின்ட்டு நம்ம வந்து பண்ணியாச்சு. சூப்பரா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ஆஃபீஸ்ல போய் சாப்பிட்டுப்பாங்கட்டு அவங்களுக்கு போட்டாச்சு. ஏன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் தானே சாப்பிட்டாங்க. ஸோ அம்மாச்சிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டும் அது கூட வந்து காஃபி வந்து எப்பவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு குடிப்பாங்கல்ல, அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நானும் கிண்ணத்தை வந்து எடுத்துக்கிட்டேங்க. புட்டு செம்ம டேஸ்டியா இருந்துச்சு, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. புட்டுலாம் ரொம்ப பிடிக்குங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வருங்களேன், அவருக்கு அந்த பவுலோட கொடுக்கணுமா, நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னேன், சதறிடுவாடா அப்படின்னு சொன்னா அதுக்கு அழுதுகிட்டே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீங்க வந்து சூப்பரா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை இருந்ததை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வேலைகள் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அதை தான் வந்து காஃபியை வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு. மழை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, மழை வந்து நின்றுச்சு, இருந்தாலும் குளிர் இருக்கு இல்லையா? இங்க பாருங்களேன், திருப்பி வந்து துணி எல்லாத்தையுமே காய போட்டேன். என்னோட அந்த பொங்கலுக்கு நான் கட்டியிருந்த சாரியை கையிலே வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி போட்டேன். எல்லாத்தையுமே மிஷின்ல நாங்க வந்து போட மாட்டோம், சில துணிகள் மட்டும்தான் வந்து போடுவோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு வறண்டா எல்லாமே இந்த மழை பெஞ்சல் பாருங்க நொச நொசன்னு ஆயிடுச்சு. அது எல்லாமே கழுவி விட்டுட்டு இருந்தேன். மேல் மாடியில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி விட்டோம்னா கீழே வடியும், அப்புறம் கீழ் ரூம் கிட்ட இருக்க வறண்டாவை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இங்க பாருங்களேன் நீட்டா மேட்லாம் போட்டு விட்டாச்சு. சூப்பர், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் மழை பெஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த குளிர்ல இந்த மழை வேற வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குளிர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நொச நொசன்னு வேற இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கீழே வறண்டாவும் பாருங்களேன் எப்படி கிடக்குன்னு, அதையும் வந்து கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி இருந்தேன். சின்னவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதை பாருங்களேன். குட்டி வந்து தண்ணியில வராதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் நிறைய அடிக்கடி வந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். எல்லாத்தையுமே விளாக்ல வந்து நான் ஷேர் பண்றது கிடையாது, ரொம்ப லாங்கா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து மேக்சிமம் ஃபுட்லயே வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. நிறைய வீட்டுலயே நிறைய கீழெல்லாம் வராண்டா கூட்டுறது அதெல்லாம் நிறைய வந்து இருக்குது. ஸோ நம்ம வீட்டு வேலைகளே குனிஞ்சு நிமிந்து நல்லா பண்ணோம்ல நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க உடம்பு வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ பாருங்களேன் நான் கிளீன் பண்ணிட்டு பக்கெட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் நல்லா வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட ஸ்கின்னு உங்க உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கருவாடு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ கருவாடு வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நகர கருவாடுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் வந்து
என் ஃப்ரெண்டு ஹேமா கொடுத்ததுதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கருவாடு. காலி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஏன்னா கருவாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அதை பொரிச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகாய், வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயில காய வச்சுட்டு. அது கூடவே வந்து கருவாடையும் வந்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெங்காயம் வந்து அது கூட நல்லா வந்து வதங்கி இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். சூப்பரா இருக்குங்க. கஞ்சிக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இந்த குளிருக்கு கஞ்சியெல்லாம் குடிக்க முடியாது இல்லையா? சோ நேத்து வச்சு தக்காளி சூப் இருந்தது, அதை சூடு பண்ணிட்டு சாதம் வச்சு நம்ம வந்து சூப்பரா சாப்பிட போறோம். அம்மாச்சிக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளவா பிடிக்காது. சோ அதனால அவங்க கொடுக்கல. நான் வந்து கொஞ்சம் சாதம், அதுக்குள்ள தக்காளி சூப்பு, அதுக்கப்புறம் கருவாடு 2 பீஸ், அந்த வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். நல்ல ஒரு காம்பினேஷன், ரொம்ப சூப்பரா சாப்பிட்டு முடிக்க போறேன். அம்மாச்சி வந்து மீனும் முட்டையும் கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கும் எனக்கும். அப்ப நான் ஒரு 1/2 மீனும், ஆனா அது பெரிய பீஸ் மீன் தான், அது கூட ஒரு முட்டையும் வச்சு நான் வந்து சூப்பரா அதையும் சாப்பிட்டேன் நானு. ஸோ சாப்பாடு வந்து கம்மியா தானே எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து நல்லா எனக்கு ஃபில்லிங்கா இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா சாப்பாடு எடுத்துக்கலான்ற மாதிரி தான் நினைச்சேன். ஸோ இது வந்ததுனால எனக்கு வந்து ஃபில்லிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சிட்டு இருந்தேன். இங்க பொங்க பானையை 3 நாளா நல்லா ஊற வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேங்க. செம்மையானது. ஊர்லன்னா எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் பழக்கமா இருக்கும். எனக்கு வந்து ஒன்றும் இது வந்து தெரியாதா, ஆனா இருந்தாலுமே முயற்சி பண்ணிட்டு கையே வலிக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வீட்டுக்கே வந்து குடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இங்க எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை அவங்க கூட ஷேர் பண்ணேன். என் ஃப்ரெண்ட் ஜோதியும் அப்பதான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சும்மா வந்துட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா. நானும் ஜோதி அம்மாச்சி 3 பேர் பேசிட்டே இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஜோதியும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை டியூஷன் வந்து இந்த கட்டிங்ல விடுறது, இந்த வளைவுல, அது வந்து அடுத்த கட்டிங்ல அவங்களோட வீடு. நேரா கூட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்ம உங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு தம்பியே டியூஷன்ல விட்டுட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் குட்டே பிஸ்கட் தம்பிக்கு சின்னவனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. சோ நமக்கு அதை பார்த்தோன்னே ஒரு வரும் இல்லையா, சாப்பிடணும் தோணும் இல்லையா, நல்லா இருக்கும் இல்லையா. சோ அதுதான் வந்து தம்பிக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எப்படி தூங்குற பாருங்களேன், காமெடியா இருந்தது. திட்டுட்டே இருக்கும்போது அப்படியே மயங்கிட்டாரு. இங்க பாருங்களேன் முழிச்சு பார்த்துட்டு சிரிப்பு வருது அவருக்கு. குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க கியூட்னஸா அப்பப்போ, நீங்களாம் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். அது பிஸ்கட்டை வாங்கி இப்படி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான் அவன். அதுக்கப்புறம் சரி நான் வந்து 2 பிஸ்கட் மட்டும் எடுத்து நான் வந்து சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க இன்னைக்கு நைட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க உள்ள பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க, அது கூட வந்து சிக்கன் நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் முறுக்கு பாக்கெட்டு சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் கடையில வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சு எங்க ஹஸ்பண்ட் வாங்கி போட்டே என்னை வந்து பக்கம் சாப்பிடணும் வேற நமக்கும் தோணும். சரி சிக்கன் பிரியாணி கொஞ்சமா இது நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸும் வச்சு சாப்பிட்டேன். இந்த ஒயிட் பிரியாணி அந்த உங்க கிரேவி கொடுப்பாங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். 2 வச்சு நல்லா மொக்கையாச்சுங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாருக்குமே அதாங்க டின்னரு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நைட்ல வந்து லைட்டா தான் சாப்பிடணும், இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஸோ அதனால சாப்பிட்டுட்டேன். மேக்சிமம் மெயின்டைனிங்கா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், நைட்ல வந்து நீங்க வந்து லைட்டா சாப்பிட பழகுங்க. அப்புறம் வந்து சூப்பரா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு டே சூப்பரா எனக்கு வந்து போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.